அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இனிவரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்று கோவில்பட்டியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் அறிவிச்சிருக்காரு. அவரோட இந்த அறிவிப்பு தேர்தல் களத்தில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? அவங்க கூட்டணி குறித்து அந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்க இந்த அறிவிப்புக்கு? இல்ல, இது தேர்தல் களத்துல அவங்க கூட்டணி மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக கூட்டணிக்கு ஒரு பிரச்சார பெருக்கி கிடைச்சாரு. வைகோ தன் தொகுதியில ஒரு 10 நாளாவது கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நாட்களை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். வைகோ ஒரு நல்ல பலமான ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர்னால அது அந்த அணிக்கு அது ஒரு கூடுதல் பிளஸா தான் இருக்கும். ஆனா அதே வேளையில அவரு தேர்தலில் போட்டியிடாததுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள் ஏற்புடையது அல்ல. ஜாதி பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஜாதி பிரச்சனைய பயன்படுத்தாத கட்சிகள் எதுவுமே இல்லை. ஜாதி பிரச்சனைக்காக தேர்தலில் போட்டியிட சொன்னா யாருமே எங்கேயும் தேர்தலில் போட்டியிட முடியாது இந்த காலகட்டங்கள்ல. ஆக அவர் தேர்தலில் போட்டியிட இருந்த என்பதற்கு ஜாதி பிரச்சனை கூறுவது சரியான காரணம் அல்ல. அவர் போட்டியிடாதது அந்த அணிக்கு கூடுதலாக ஒரு பிரச்சார பலத்தை தான் கொடுக்கும். சார், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இது சாதகமான ஒரு போக்கா இருக்குமா சார் வைகோட இந்த திடீர் அறிவிப்பு? இல்ல, கூட்டணி கட்சிகளுக்கு இது எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தாது. அவர்களுக்கு என்ன வாக்கு கிடைக்குமோ அந்த வாக்கில் எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தாது. மேலும் வைகோ அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கும் கூடுதல் நாட்கள் கிடைக்கும் என்றுதான் கூற வேண்டும். வைகோவை பொறுத்தவரை அவருடைய அரசியல் எதிர்காலத்திற்கும் அவருடைய ஆளுமை தன்மைக்கும் இது ஒரு பலகீனமாகவே நான் கருதுகிறேன். ஜாதி பிரச்சனையை